ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஐக்யூ 15R பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா ஃபார் த 45,000 ப்ரைஸ் டேக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பற்றி என்ன பேச போகிறோன்னா, இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 5G இருக்குது, உங்களுக்கு எல்லா NSA சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்லான் அண்ட் நான் ஸ்டாண்டர்லான் 5G எல்லாமே சப்போர்ட் இருக்குது. அது பத்தாதுன்னு கனெக்டிவிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து வைஃபை 7, அப்புறம் ப்ளூடூத் 6, அப்புறம் NFC, அப்புறம் இன்ஃப்ராரெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க கனெக்டிவிட்டி வைஸு. அதுக்கப்புறம் டிஸ்பிளே வைஸில் வந்து 6.6 இன்ச் டிஸ்பிளே LTPS பேனல் கொடுத்துருக்காங்க. அதுவும் 1.5K ரெசல்யூஷன் வந்து வித் 460 ppi வரும். அதுவும் உங்களுக்கு 144 Hz பேனலு. உங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ணும்போது 120 Hzல இருக்கும், 60-120. கேமிங் விளையாடும் போது நீங்கள் பூஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 144 Hzக்கு வந்து ஃப்ரேம் இன்டர்போலேஷன் மூலமாக பண்ணிக்கலாம். அண்ட் இதனோட PWM டிம்மிங் பார்த்தீங்கன்னாலும் 4320 Hz வரைக்கும் உங்களுக்கு மினிமம் டிம்மிங் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் கண்ணுக்கு வந்து நைட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆகாது. அது பார்த்தாலும் HDR10 வந்து நெட்ஃப்ளிக்ஸு, OTT எல்லா இதுலேயும் வந்து இது சப்போர்ட் பண்ணுது. அண்ட் 5000 nits வரைக்கும் உங்களுக்கு பீக்கு வந்து போகும். இந்த ஃபோனோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக்கு. ஆனால் உங்களுக்கு அதில் 2 கலர் வேரியண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 கலர் வேரியண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து பார்க்கும்போதுன்னா டார்க் நைட் அண்ட் ட்ரைம் சில்வர். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ட்ரைம் சில்வர். இதில் டார்க் நைட் வெர்ஷன் வந்து இந்த கலர் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேக் பேனல் டைப் மாறும், கிளாஸா இல்லைனா வந்து ஃபைபர் பிளாஸ்டிக்கா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 2 வெரைட்டிஸில் இருக்குது. அண்ட் அப்ராக்சிமேட்லி இது ஒரு 200 grams டிவைஸு. அண்ட் IP68 அண்ட் 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தாது உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இன்டிகிரேட்டட் வித் டிஸ்பிளே அல்ட்ராசோனிக் சென்சார். ஆப்டிக்கல் கொடுக்கல. ஆப்டிக்கல்னா உங்களுக்கு வந்து கேமரா மாதிரி இருக்கும் டிஸ்பிளே பின்னாடி. ஸோ அது வந்து வேற மாதிரி ஒர்க் ஆகும். அல்ட்ராசானிக்னா உங்களுக்கு வந்து சென்சாரே வந்து டிஸ்பிளேவோட இன்டிகிரேட் ஆகும். சாம்சங்கில் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஆனால் இதோட அக்யூரேசி வந்து சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணி பட்டாலும் ஸ்பிளாஷ் பட்டாலும் பக்காவாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த விதத்துலையும் நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா, இந்த ஃபோனோட உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வைஸ் அண்ட் சிப்செட் வைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஸ்னாப் ட்ராகனோட 8 Gen 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 8 Gen 5 வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸோட 3.5 million ஸ்கோர் வரும்னாங்க. பட் சில யூசர்ஸ் வரைக்கும் செக் பண்ண வரைக்கும் இந்த டெஸ்டிங் ரிவ்யூஸ் வந்து ஒரு 25 lakhs or 30 lakhs வரைக்கும் வந்தது. ஸோ கொஞ்சமாக இப்போ தானே வந்தது, ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 8 Gen 5 ஸ்னாப் ட்ராகனோட பக்காவான காம்பினேஷன் இருக்குது இது. ஸோ அதனால் உங்களுக்கு பேட்டரி வைஸும் நல்லா பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் ஓஎஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா Android 16ஓட உங்களுக்கு ஆரிஜின் OS 6 வருது. அண்ட் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 4 மேஜர் அப்கிரேடும் 6 yearsக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் அந்த விதத்துலையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் AI ஃபீச்சர்ஸு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையானது எல்லாமே வரும். இந்த மாதிரி ஆஃபீஸ் கிட்டு, ஆரிஜின் ஐலாண்டு, டேப் டு ஷேரு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் இதை வச்சு இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சிப்செட்லேயே இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆட் ஆனால் உங்களுக்கு Q2 கம்ப்யூட்டர் சிப்பிங் கொடுத்துருக்காங்க, நெட்வொர்க் என்ஹான்ஸ்மெண்ட் சிப்பிங். இது எல்லாமே ஒன்று தனித்தனியாக வேலை செய்யும். இந்த ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு வேலை செய்யும். அதாவது ப்ராசஸிங்க்கு பேக் அண்ட் ஒர்க்குக்கு வேலை செய்யும். Q2 சிப் இது என்ன பண்ணோன்னா உங்களோட டிஸ்பிளேக்கான இது டிஸ்பிளே வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக இது டிஸ்பிளேக்கான கொடுத்த ப்ராசஸர். அண்ட் நெட்வொர்க் என்ஹான்ஸ்மெண்ட் சிப் இது என்ன பண்ணுன்னா நெட்வொர்க்குக்காக கொடுத்த தனி சிப்பு, லைக் வைஃபை ஆர் நெட்வொர்க்கு, இதை வந்து தனியாக ஆப்டிமைஸ் பண்ணி ரன் ஆகும். ஸோ ஒன்று தனித்தனியாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் வைஸ் பார்க்கலாம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும்போதே பேஸ் வேரியண்ட்டாக 256 8GB வேரியண்ட்டோட லான்ச் பண்ணுறாங்க 45Kக்கு. அதே 12GB 256 அண்ட் 12GB 512GB இந்த மாதிரி உங்களுக்கு 3 வேரியண்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 வேரியண்ட்டோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா இதற்கு பாருங்க
45K அண்ட் 12 to 56 48K அண்ட் 12 53K. இது வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. அது மூலமாக இன்ஸ்டண்ட்டாக 4000 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடும். எல்லா மாடலுக்குமே இது இருக்கு பாருங்க, இன்ஸ்டன்ட் ஆஃபர். ஐசிஐசி பேங்க் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 4000 இன்ஸ்டண்ட்டாக மைனஸ் ஆகிடும். ஸோ 41K நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இதில் என்னதான் இவ்வளோ இது பண்ணாலும் இதில் ஸ்டோரேஜ் வந்து யூஎஃப்எஸ் வந்து ஸ்டோரேஜ் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க 3.1. அண்டு ரேம் டைப்பு LPDDR5X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. LPDDR5X வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பக்காவாக இருக்கும். அண்ட் இதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா வேப்பர் கூலிங் சிஸ்டமோட உங்களுக்கு ப்ராப்பரான ஹீட் டெசிபிஷன் வந்து நல்லா பண்ணும். வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்குது உள்ள. ஸோ தர்மல்ஸ் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணும், கூலிங்காக இருக்கும். ஸோ கூலிங் வைஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து சிம் கார்டு ஸ்லாட்டு டூவல் சிம் நானோ சிம் கார்டு கொடுத்துட்றாங்க. 2 ஃபிசிக்கல் சிம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கேமரா சைட் பார்க்கலாம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 50 MP கேமரா, ஒரு 8 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 32 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ண சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 1.8 ஆர்பச்சரோட பக்காவாக பண்ணியிருக்காங்க. 50 MP பிரைமரி அண்ட் 8 MP f2.2 அல்ட்ரா வைடு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மெயின் கேமராவில் உங்களுக்கு 4K 60 FPS எடுத்துக்கலாம். அல்ட்ரா வைடில் 1080 30 FPS வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4K 60 இருக்குது அண்ட் 4K 30 இருக்குது அது மாதிரி. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விவோக்குன்னு இதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு அல்காரிதம் இருக்குது. அந்த அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கலர் ஸ்கின் டோனு கலர்ஸு இதெல்லாம் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்பீக்கர் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து வேறு உங்களுக்கு தேவையான சென்சார்ஸ் வந்து ஆக்சிலேட்டர் சென்சார், கைரோ சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், காம்பஸ் சென்சார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்லிம்மான ஃபோனு தான். ஏன்னா இதை வந்து ஃபார்ம் ஃபேக்டர் பாருங்கள், வெறும் 7.9 mm தான் திக்னஸ்ஸு. இங்கே பாருங்கள் பேட்ரி 7600 mAh சிலிக்கான் கார்பைட் பேட்டரியை வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அதோட ஹைலைட் என்னென்னா இன்பாக்ஸாகவே உங்களுக்கு வந்து என்னென்ன வந்துடும் நான் சொல்லிடுறேன். சிலிக்கான் கேஸ் வந்துடும், ப்ரீ அப்ளைடு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்துடும், ஸ்க்ராட்ச் கார்டு உங்களுக்கு வந்து Type-C to Type-C கேபிள் கொடுத்துருவான். ஈவன் உங்ககிட்ட வேறு ஏதாவது லேப்டாப் இருக்குது, மேக் இருக்குது, அதே மாதிரி இருந்தால் கூட Type-C வச்சு சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ள பாக்ஸில் கொடுக்குறதும் Type-C அடாப்டர் 100 வாட்ஸோட ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுக்குறான். அது வந்து ஒரு PD டெக்னாலஜி கொண்ட சப்போர்ட்டட். ஸோ உங்கள் லேப்டாப்ஸுக்கும் சார்ஜ் ஏற்றிக்கலாம், அதர் டிவைசஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுது. இதை வந்து இந்த ஒரு நல்ல ப்ரைஸிங்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து என்னோட ஓவரால் கன்க்ளூஷன் அபவுட் திஸ் ஃபோன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஓவர் ப்ரைஸிங் நினைக்கிறீங்களா? இது வந்து என்னவோ அதை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை தட்டி விட்ருங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் ஃப்ரம் பாலாஜி.